உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வணங்குற உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காடஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் குருமார்களை வழிபாடு பண்றதுனாலும் குருமார்களை மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல அவங்க நேம்க்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் தராங்க, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்கிறேன். நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ராசியா இருக்கலாம், செகண்ட் இல்லைன்னா தேர்ட், அது மாதிரி நம்பர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்களே, ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாங்க இன்னைக்கு? இந்த டே ரொம்ப நாளா நீங்க உங்க வேலைகள் எல்லாம் நீங்க ஒருத்தரே செஞ்சுட்டு இருக்கீங்க. இது உங்க குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்க உங்களோட இந்த வேலைகளுக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இவங்க கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்லாம் இன்னைக்கு யோசிக்காதீங்க. ஏஞ்சல் உங்க கூடவே இருந்து சைன் கொடுக்குறாங்க. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, நிறைய முயற்சிகள் போட்டு டயர்ட் ஆயிட்டீங்க. ஒரு சிலர் உங்க கையை மீறி இருக்கு, ஒரு சிலருக்கு பிசிக்கலா நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா உங்க ஒர்க்கை ஷேர் பண்ணுங்க. இல்லை இது சில விஷயங்கள் ப்ரேயர் தள்ளி போகுது, நீங்கள் நிறைய அதுக்காக விர்ச்சுவல்ஸ், எனக்கு என்னவோ 2 டைப் ஆஃப் அந்த இது வருது இன்ட்யூஷனில். சில விஷயங்களுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணி நிறைய ஸ்டெப் எடுத்து எதுவுமே நடக்கல அப்படின்னா டிவைன் கிட்ட தான் கொடுக்கணும். நீங்கள் டிவைன் என்ன வழிகாட்டுறாங்களோ ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். இன்னும் ஒரு சிலர் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்காக நீங்கள் இருந்து தான் அந்த இடத்துல எல்லாமே செஞ்சாகணும், வேற வழியே இல்லை, அதனால ரொம்ப டயர்ட் ஆகிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. உங்கள் ஃபேமிலியில இருந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? இன்னைக்கு நீங்கள் உதவிகள் கேட்டால் கிடைக்கும். அது டிவைன் கிட்ட கேட்டாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சரியான மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி எப்படி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கரெக்டா அந்த இன்ட்யூஷன்ல வர வச்சு சொல்றாரு பாருங்க. தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. மைக்கேல் ஏஞ்சல், தேங்க்யூ டேட் சொல்லுங்க. இப்போ பைல் 2க்கு சொல்யூஷன்ஸ், ஆர்கேஞ்சல்ஸ், ஜெரேக்கியல். Success that comes from objectives, compromise, self-control and patience, forgiving and healing energy. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க இன்னைக்கு நீங்கள் நிறைய மற்றவங்க உங்களுக்கு நிறைய காயங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த வலிகள், காயங்கள் உங்களை மன்னித்தல் என்ற அந்த விஷயத்த கொடுக்காம அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியும், இல்லைன்னா நீங்க ஏன் என்ன இப்படி பண்றாங்க அப்படி சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு கில்ட்டா நினைச்சுக்கிறது, கில்ட் ஃபீலிங் கொண்டு வருது. இந்த மாதிரி உங்களோட செல்ஃப் லேகிங் இருக்காங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கீங்க, பேஷண்ட் இல்லை, பொறுமை இல்லை. அதனால இன்னைக்கு டே செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், பேஷண்ட் வேணும், ஃபர்கிவிங் வேணும், ஹீலிங் எனர்ஜி, ஃபர்கிவ் பண்ணணும், எனர்ஜி ஹீல் ஆகணும், ஹீலிங் எடுத்துக்கணும் நீங்க, ஓகேவா? உங்களோட அந்த டார்க் சர்க்கிளை நீங்க கிளியர் பண்ணணும். அப்போ உங்களோட சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு என்ன சொல்றேன்னா, காம்ப்ரமைஸ். நீங்க சில விஷயங்கள் உங்களோட குடும்பத்திலும் சரி, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல எதுக்குமே ஒரு வளைஞ்சு கொடுத்து போகாம, நீங்க சொல்ற கருத்து தான் முன்னாடி இருக்கணும், நீங்க சொல்ற விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிலாம் நினைச்சு நீங்க ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸா இருக்கணும். உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் தேவைப்படுது. உங்களுக்கு ப்ரேயர் அதிகம் தெரியும், ப்ரேயர்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இல்லைன்னா ஹீலிங் தெரிஞ்சா ஹீலிங் பண்ணுங்க. ஹீலிங் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சதுன்னா குருமார்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு குரு வழிபாடு, நீங்க உங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் அதிகமா செய்யுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், ஓகேவா? டே டு டே ஒர்க்கை எப்படி குரு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃபோக்கஸிங்கா ஒர்க் பண்ணுங்க.
பண்ணிட்டு மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க, மறக்க வேண்டிய விஷயங்களை மறங்க. ஓகே, செல்ஃப் ஹீலிங் எடுத்துக்கோங்க, டிவைன் பவரை பிடிங்க. ஓகே, சரி. இந்த மாதிரி இதெல்லாம் ஹீலிங் மெத்தட்லாம் தெரியலன்றவங்களுக்கு ப்ரேயர் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ப்ரேயரை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வேணும், கைடன்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சா கூட ஒரு கன்சல்டேஷன் வாங்க, இதுக்கான புரிதல் எடுத்துக்கோங்க. உங்கள் சக்ஸஸ் எப்படி எந்த இடத்துல உங்க அடி வாங்குதுங்கிறத சொல்லிட்டாரு. இந்த கார்டு ஒன்றும் சாதாரணமாக இப்போ வரல. உங்கள் சக்ஸஸ் ஏன் கிடைக்கலன்னு இத்தனை நாளாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம சக்ஸஸ் எந்த இடத்துல லேக் ஆகுது? நான் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சிடறேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சக்ஸஸ் எங்கே வந்து பிளாக் ஆகுதோ அந்த விஷயத்த சொல்கிறார். சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்குவீங்க. ரொம்ப நாளாக உங்களை பற்றி டேக் கேர் பண்ணிக்காம உங்களை வந்து ரொம்ப ஒரு கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப அடப்பட்ட கிளி போல இருந்திருப்பீங்க. உங்களை அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்மளை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்லர் போகிறது, இந்த மாதிரி உங்கள் ஹேருக்காக நீங்கள் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்லை ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு டிடாக்ஸின் நீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முதுகில் சுமந்துக்கிட்டு இருக்கா மாதிரி. ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் விச் ஹோல்ட்ஸ் யூ பேக். யூ நீட் டு டெடாக்ஸ் unnecessary worry based on a lack of self confidence. தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக நீங்கள் யோசிக்கிறதும் ஓவர் தாட் நீங்கள் வந்து கொண்டு வர்றதுனால தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இன்னைக்கு எதுலையுமே ஒரு நம்பிக்கையோட செய்ய மாட்டீங்க. டே டு டே வேலையை கூட நீங்கள் நம்பிக்கையாக செய்கிறீங்களான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க்கு. அதனால இன்னைக்கு உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஒரு கான்ஃபிடென்ட் உறுதியான மனநிலை இல்லாமல் ரொம்ப அடிக்கடி வந்து கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி இருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு பழைய விஷயங்கள்ல நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வந்து அழுத்துற மாதிரியும் மற்றவங்க உங்களை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி நீங்களா நினச்சிக்கிறீங்க. உங்களால் அதுலேருந்து வெளில வர முடியும். ஏன்னா அதுக்கான கதவுகளை டிவைன் வந்து திறந்து வைக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யாரு? உங்களுக்கு என்ன சொல்றது, சமையல் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சு, பஃபே சிஸ்டம் மாதிரி. முன்னாடி 10 விதமான ஃபுட் இருக்கு. எந்த ஃபுட்டு வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடணும். நீங்க தான் உங்க வாய் சாப்பாட்டை எடுத்து உங்க கை சாப்பாட்டை எடுத்து வாயில ஊட்டணும். வாய்க்கு கொண்டு போறது யாரு? சமைச்சு எல்லாம் வச்சு எல்லாம் ரெடியா இருக்கு. விட்டா டிவைனை வந்து வாயில கூட எடுத்து ஊட்டி எனக்கு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில மக்கள் வந்து அவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அந்த இதுல வந்து ரொம்ப லேகிங் தெரியுது. கடவுள் காட்ட தான் செய்வாங்க செல்லங்களே, கேட்டை ஓப்பன் பண்ணி தான் விடுவாங்க. நீங்க தான் நடந்து வரணும் வழியில. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு டிவைன் பாத் மூலமா குரு கிடைச்சிருக்காங்க. ஒரு கரெக்டான குருமார்கள் இன்னைக்கு இந்த சொசைட்டில கிடைக்கிறது அவ்வளோ அரிது. ஓகேவா? நீங்க உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள எப்படி கிளியர் பண்ணிக்கணும், ஹீலிங்ல இருந்து எல்லாமே சொல்லித்தரேன். நாட் ஓன்லி ஃபார் மெடிடேஷன். நீங்க வந்து செல்ஃப் லேகிங் ஆகினாலும் சரி, உங்க கர்ம வினையில இருந்து சரி பண்ணி கொடுக்குறோம்னா நாங்க எந்த ஒரு எனர்ஜியில நாங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் தேவைப்படுதுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க. ஒரு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 hour உங்க லைஃப்காக மாற்றத்தை நீங்க கொண்டு வரதுக்கு நீங்க ஒதுக்க மாட்டீங்களா? எவ்வளவோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு போறீங்க. நீங்க படிச்ச எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து லட்சக்கணக்காக நீங்க செலவு பண்றீங்க. ஒரு எல்கேஜி சீட் வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் இல்லாம இன்னைக்கு எல்கேஜி சீட் கிடையாது. அந்த 26 எழுத்தை வந்து நீங்க ஃப்ளூயண்டா கத்துக்கிறதுக்கு 1 மாசம் இல்ல 2 மாசம் போதும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எடுத்துட்டு போய் 12, 14 வருஷம் உங்க பிள்ளைங்களையும் சரி நீங்களும் சரி பாக்குறவங்க எத்தனை பேர் அந்த டைம்
உங்களுக்கு வாழ்வியல சொல்லித் தரல அந்த கல்வி செல்லங்களே, நீங்க வாழ்வியல கத்துக்கல. உங்கள ரோபோவா மாத்தி ட்ரெயின் அப் பண்ணி அனுப்புறாங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் எப்படி ஒரு வேலையை பண்ணணும், ஒரு வேலையை ஒரு ரோபோக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அந்த ட்ரைனிங் அந்த கல்வி சிஸ்டம் தான் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்க மன ஓட்டம், உங்க உடல் மனம் ஆன்மாவை எப்படி நீங்க நல்லபடியா வச்சுக்கிட்டு உங்களோட இந்த சுத்தி இருக்கிற இந்த நெகட்டிவ் சமுதாயத்துல இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கான அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். அது சரியா சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. அது சரியான புரிதல் இல்லை. கத்துக்கோங்க. இன்னைக்கு டே உங்களுக்கு இதுதான் மெசேஜ். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்க பாஸ் பேக். ஓகேவா? பழைய குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் நீங்க டெடாக்ஸ் பண்ண ஆகணும். ஓகேவா? அன்னெசரி ஒரி, அதுதான் நிறைய உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. உங்களோட அந்த லாக் என்ன காரணம்? சில பேரால ஏன் அப்படிலாம் இல்லை, நான் என்னால என்னை இந்த மாதிரி இந்த நபர் என்னை இதுக்கு மேல எதுவும் செய்ய விட மாட்டாங்க என் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்ட்டு நினைச்சிருக்கலாம். அது முக்கியமான உறவுகளா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ல. நீங்க தானே புக் பண்ணி நம்ம கிட்ட பேசணும். குரு கிட்ட பேச வேண்டியது யாரு? நீங்க தானே. குரு இப்போ இந்த மெசேஜ் கொடுக்க வைக்கிறாங்க. பட் இந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளில வர்றதுக்கு அதுக்கும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? உட்காந்து அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஒவ்வொரு ரீடிங்கா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா, ஒவ்வொரு சேனலை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான் காலம் ஃபுல்லா. ஓகே, சரி. இந்த பைல் 3 ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நிறைய செல்லங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க புக்கிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு. ஓகேப்பா? யாருக்காவது கிளாஸ் கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஹீலிங் சர்வீஸ் வேணும்னு நினைச்சாலும் நீங்க அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்சல்டேஷன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் தீட்சை குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.